நிறைய இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு இதுல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய என்னால சொல்லலாம். ஆனா சொல்ற அளவுக்கு நேரம் கிடையாது. இது ரெகுலர் கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நம்ம ஜென்ரலா கன்க்ளூட் பண்ணிடுறேன். இன்புட் ஃபங்க்ஷன்ங்கிறது that is used to read value from the user at runtime. நம்ம யூசர் தேர்ந்து வேல்யூவை ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேரு இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி வேல்யூவை ஸ்கிரீன்ல மானிட்டர்ல பிரிண்ட் பண்றதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ், தட் ஃபங்க்ஷன்ஸ் கால்டு அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவுதான். கன்க்ளூட் பண்ண வேண்டியது இவ்வளவுதான். ஓகேங்களா? அப்புறமா நம்ம நிறைய இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை படிக்க போறோம். இப்போ இதுவும் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏற்கனவே அங்க அதை கெட் கேர் புட் கேர் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த கெட் கேர்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா அது அந்த வேர்டுலயே இருக்கு. கெட் கேர். கேர் மீன்ஸ்னா சிங்கிள் கேரக்டரை ரன் டைம்ல ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட். யூ ஆர் கோயிங் டு ரீட் ஒன்லி ஒன் கேரக்டர் ஃப்ரம் கீபோர்ட் அட் ரன் டைம் யூசிங் கெட் கேர் ஃபங்க்ஷன்ஸ். ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் ரீட் பண்ணும் கெட் கேர். புட் கேர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கேரக்டரை மானிட்டர்ல பிரிண்ட் பண்ணும். புட் கேர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரை மானிட்டர்ல பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. வேணா நீங்க எழுதிக்கலாம், தாராளமா எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது நல்லா தான் இருக்கு. இப்போ வந்து கேரக்டர் அப்படின்னு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணோம். நீங்க ரீட் பண்ற கெட் கேர் ஃபங்க்ஷன்ஸை ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்றீங்க. அந்த கேரக்டரை அந்த சில ஸ்டோர் பண்றீங்க. ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்றீங்க. சில என்ன வேல்யூ? இப்போ என்ன பண்ணா நீங்க ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்க, ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏவை வந்து சில ஸ்டோர் பண்ணி விட்டுரும். அப்புறமா இன்னொரு லைன் போட்டிருக்காங்க பாரு, புட் கேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. புட் கேர்னா நானே கொடுத்துருக்கேன், நான் ரீட் பண்ணல. சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த தட் கேரக்டர் வில் பி பிரிண்டட் ஆன் த ஸ்கிரீன். இங்க வந்து பிங்கிறது பிரிண்ட் ஆகும். நீங்க என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ தட் கேரக்டர் வில் பி பிரிண்டட் ஆன் த ஸ்கிரீன். ஒன்லி ஒன் கேரக்டர். டவுட் இருக்குங்களா? இது தேவையில்லை. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம படிக்கிறதுக்கு இது தேவையில்லை. ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு தேவை வேணா. சார் அவுட்புட்லயே ஆர்னு இருக்கு, புரியல அது. ஆர்னு குடு. ஆமா. யாருமா பேர்? யாருமா? கதீஜா. கதீஜா. சூப்பர். அப்ப நீங்க இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ண வரீங்கன்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன். சார் புரியல, அதனாலதான் கேக்குறேன். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. புக்க லைன் பை லைனா போனா, முதல் வேலை நான் வந்து ஆர்னு ஒரு கேரக்டரை கொடுத்துருக்கேன். ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படிதான் நான் இப்ப வந்து ஒரு ஸ்கிரீன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே அப்படியே கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நான் ஆர்னு கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் வந்து இதுல ஸ்டோர் ஆயிடும். கரெக்டா? அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர். செகண்ட் வந்து நான் பியை தான் பிரிண்ட் பண்றேன். இது அவுட்புட் தப்பு, தட் இஸ் கால்டு பின்னு வரும். ஓகே சார், இப்ப புரியுது. அதாவது சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டதான் வேணும். நம்ம வந்து சரியில்லை அப்படின்னு கேட்டா நம்மளை யார் வேணா ஏமாத்துவாங்க. ஓகேவா? அப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்கேன்எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கேன்எஃப்னா என்ன பண்றோம்? வேல்யூவை ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். பிரிண்ட்எஃப்ங்கிறது அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இது இன்புட் ஃபங்க்ஷன். ஸ்கேன்எஃப்ங்கிறது இன்புட் ஃபங்க்ஷன்ஸ், பிரிண்ட்எஃப்ங்கிறது அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? வேல்யூவை ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டியது. ஓகேங்களா? அப்புறம் ஸ்கேன்எஃபோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
scanf கேபிட்டல் லெட்டர்ல போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். scanf that is called control string டபுள் கோட்ஸ்ல போடணும். கமா ஆர்குமெண்ட் 1 கமா ஆர்குமெண்ட் 2 செப்பரேட்டட் பை செமிகோலன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சின்டாக்ஸ்ல நோ மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? இது கரெக்டா தான் இருக்கு. இதுதான் இப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டா இங்க போட்டுருங்க பாருங்க. இங்க இந்த இடத்துல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் டி அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பர்சன்டேஜ் டினா இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப அந்த ஆம்பர்சன்ட் என் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம்பர்சன்ட்னா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர். நம்ம பாயிண்டர் படிக்கல, ஸ்கிப் பண்ணிடுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப ஆம்பர்சன்ட் என்னா எண்ணுக்கான வேல்யூவை ரீட் பண்றோம். அது என்ன டைப் ஆஃப் வேல்யூனா பர்சன்டேஜ் டி. அவ்வளவுதான். கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கிறது வாட் டைப் ஆஃப் வேல்யூ யூ ஆர் கோயிங் டு ரீட் ஃப்ரம் த யூசர். என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரீட் பண்ண போறீங்க? இப்ப நான் ஒரு இன்டீஜர் நம்பரை ரீட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா ரைட் பர்சன்டேஜ் டி போட்டுங்க. அது எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டா என்னன்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். எனி டவுட்? ஏதாவது இருக்கீங்களா? ஓகே. இப்போ நீங்க இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம மென்ஷன் பண்ண போறது ஒரு இங்கதான் நீங்க கிளியரா ரீட் பண்ண வேண்டிய, ஸ்டடி பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சிங்கிள் கேரக்டர் ரீட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே சொல்லிடுறேன். ரீட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே சொல்லிடுறேன். ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா பர்சன்டேஜ் டி. ஒன்லி சிங்கிள் கேரக்டர், நாட் ஸ்ட்ரிங். தெளிவா சொல்லிட்டேன். பர்சன்டேஜ் சி மீன்ஸ் சிங்கிள் கேரக்டர். பர்சன்டேஜ் டி ஒரே ஒரு இன்டீஜர் நம்பரை ரீட் பண்றோம். பர்சன்டேஜ் எஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட்ல வேல்யூ ரீட் பண்ண சயின்டிபிக் நோட்டேஷன்ஸ்ல. அதாவது நம்ம 10 வச்சுக்கலாமே, ஒரு 12 into 10 to the power of 5 அப்படின்னு கேட்டா இது எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன். அப்ப இந்த மாதிரி நோட்டேஷன்ல இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ரீட் பண்ணா அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம ஃபுல்லா அது கான்சென்ட்ரேட் பண்ண வேணா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றேன் நான். அப்புறம் ஷார்ட் இன்டீஜரை ரீட் பண்றதுக்கு, லாங் இன்டீஜரை ரீட் பண்றது எல்டின்னு பேரு. எஸ் ஸ்ட்ரிங் மீன்ஸ்னா எஸ். நல்லா இப்ப பார்க்கணும். என்ன இது பர்சன்டேஜ் சின்னா சிங்கிள் கேரக்டர், பர்சன்டேஜ் எஸ்னா ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். யூனா அன்சைன்டு இன்டீஜர், ஓனா ஆக்டல் நம்பர், எக்ஸ்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுடலாம். ஓகேங்களா? நிறைய டைப் ஆஃப் வேல்யூவை ரீட் பண்ணலாம். நீங்க என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரீட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது முதல் கொஸ்டின்ஸ். அதை கரெக்டா பாருங்க. நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டேட்டா டைப் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஐ யூஸ் பண்ணுவோம், எஃப்ஐ யூஸ் பண்ணுவோம், எஸ்ஐ யூஸ் பண்ணுவோம், அப்புறம் முடிஞ்சா சிஐ யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் நமக்கு தேவையானது. இத கரெக்டா பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஆக்டல்னா ஓன்னு தெரியும், அன்சைன்டுனா யூன்னு தெரியும், எஸ்ன்னா ஸ்ட்ரிங்னு தெரியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா முடியாத காரியமா போயிடும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிளை யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். எல்லா ப்ரோக்ராமிங், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்தவரை பைத்தான் தான் இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ண தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த லாங்குவேஜ்ல C++, ஜாவாவில் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த வேரியபிளை கண்டிப்பா டிக்ளேர் பண்ணு அப்படின்னு சொல்லணும். பிஃபோர் யூசிங் தட் வேரியபிள் வி மஸ்ட் டிக்ளேர். அப்ப சிங்கிறத டிக்ளேர் பண்றேன். என்ன வேரியபிள் வேணா கொடுத்துங்க, அங்க கொடுக்கறத இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இங்க பர்சன்டேஜ் டி, அவ்வளவுதான். டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். கரெக்டா பாருங்க. ஓகேங்களா? அப்புறம் அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் ஒண்ணு ரீட் பண்றாங்க. இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இங்க கொடுக்கணும். பர்சன்டேஜ் எஃப் அது ஒண்ணு. இப்போ இதெல்லாம் சிங்கிள் வேல்யூ ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் யூ வாண்ட் ரீட் மோர் தென் ஒன் வேல்யூ, மேபி இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் ஆர் டபுள் ஆர் கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங், எனி டைப் ஒரே லைன்ல ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்டிஜர்னா
ஃபர்ஸ்ட் இங்க போகும், ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ நீங்க கொடுக்கறது தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், தேர்ட் வேல்யூ கேரக்டர் ரீட் பண்றோம், இப்படி போகும். நீங்க கொடுக்கறது என்ன ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இன்டிஜர் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் ஒரு கேரக்டர் கொடுக்கணும். இப்படிதான் இந்த ஆர்டர்ல தான் கொடுக்கணும் இன்புட். அப்படி கொடுத்தா இந்த வேல்யூங்கிறது எதுக்கு போகும், இதுக்கு போகும், இந்த வேல்யூ எஃப்க்கு போகும், இந்த ஏங்கிறது இந்த சிக்கு போகும். அவ்வளவுதான். அப்போ ஒரு சிங்கிள் ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் கேன் ரீட் ஒன் வேல்யூ ஆர் மோர் தென் ஒன் வேல்யூ, மோர் தென் single value or more than one value with a different type of value at runtime அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும். எனி டவுட்? இதுதான் ஸ்கேனர். அந்த சீக்வென்ஸ் மாறக்கூடாதா? அந்த டிக்ளேர் பண்ணும்போது இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர் சொல்றீங்கல்ல? ஆமா, இதே சீக்வென்ஸ்ல தான் இருக்கணுமா? யாரு பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டேவிட் சார். டேவிட் அப்படி பேர் சொன்னீங்க. டேவிட் சொல்லி சொன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவங்க நம்ம வந்து கொஞ்சம் நம்ம டவுட்னா உடனே கேட்டலாம். அதுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. டேவிட் பேசுறேன் சார், அவ்வளவுதான். டவுட் இது, அவ்வளவுதான். ஏன்னா டேவிட்னா எனக்கு புரியுது, டேவிட் ஒருத்தர் கிளாஸ் கவனிக்கிறார், அவ்வளவுதான். இந்த ஆர்டருங்கிறது நம்ம எப்படி வேணா கொடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கறது தான். நீங்க இன்டிஜர்னு கொடுத்துட்டீங்க இங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஃப் தூக்கி இங்க போடுங்க, ஆனா இங்க இந்த எஃப் இங்க இருக்கணும். நீங்க எங்க வேணாலும் மாத்தீங்க சார் உங்களுக்கு. அதாவது வந்து நான் அதுக்குதான் அந்த டயக்ராம் போட்டேன். நான் என்ன போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ இங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டேன், செகண்ட் கொடுக்குற வேல்யூ இங்க போகும், தேர்ட் கொடுக்குற வேல்யூ இந்த சிக்கு வரும், அவ்வளவுதான். நீங்க ஆர்டரை மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா ஆர்டரை டேட்டா டைப்பை மாத்துங்க, எப்படி வேணாலும் கொடுத்துங்க, நோ ப்ராப்ளம். ஆர்டர்ங்கிறது நாட் நெசசரி. ஆனா அதே ஆர்டர்ல நீங்க ரீட் பண்ணணும், அதே ஆர்டரை இங்க மென்ஷன் பண்ணணும், அதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க டேவிட். இல்ல சார். ஓகே ஓகே. அடுத்தது ஒன்னு இது பக்கத்துல வச்சிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இதுல பாருங்க, இந்த ஸ்கேன்எஃப்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்னு நான் சொல்லியிருக்கிறேன், மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரே இதுல கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? ஒரே பேஜ்ல அது சரியா வராது. நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிடறேன், பாத்துங்க. நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை தான் நீங்க மாத்தணும். இது இன்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். scanf control string arguments 2. printfக்கு என்ன போட போறேன்? printf. இதே ஃபார்மேட் தான், அவ்வளவுதான். இதே சின்டாக்ஸ் தான். scanfக்கான சின்டாக்ஸ், printfக்கான சின்டாக்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். அதை இப்ப ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். எங்கே பார்த்தனே இருக்கு பாருங்க, இருக்குங்களா? அதே சின்டாக்ஸ் தான். சின்டாக்ஸ மாத்த தேவையில்லை. இந்த இடத்துல ஸ்கேன்எஃப் போட்டா இன்புட் ஸ்டேட்மெண்ட், இந்த இடத்துல பிரிண்ட்எஃப் போட்டா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுல மாறிடும். கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படிங்கறத மாறிடும். கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்னா இங்க டெக்ஸ்டும் சேர்ந்து வரும். ஆனா இங்க டெக்ஸ்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரீட் பண்றீங்க அப்படிங்கறத மட்டும்தான் கொடுக்கணும். ஸ்பேஸ் கூட கொடுக்க கூடாது. டோன்ட் கிவ் ஸ்பேஸ். இந்த இடத்துல %d ஸ்பேஸ் %f 2 ஸ்பேஸ் கொடுத்து %c அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கணும். க்ளோஸ்னா என்ன? நோ ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஆனா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ஸ்ல டெக்ஸ்டும் கொடுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது இங்க ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுவோம், இங்க ஆர்குமெண்ட்ஸ்ல ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதே ஃபார்மேட் தான். இப்ப உங்களுக்கு காப்பி அடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். காப்பி அடிக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அங்க என்ன ஃபார்மேட்ஸ் கொடுத்துருந்தனோ அதே தான். %d %f s இது எல்லாம் கொடுத்தோமோ அதே, அங்க என்ன கொடுத்தனோ அதே தான். இந்த பாயிண்டர் மட்டும் போடாதீங்க கொஞ்சம், அவ்வளவுதான். ஓகேங்களா? பாருங்க சார் டேவிட், அந்த ஆம்பர்சன்ட் IFC ன்னு போடுறோம்ல, அது வந்து எந்த வேணாலும் இருக்கலாம், ABCன்னு கூட வச்சுக்கலாமா? இல்ல எந்த இடத்துலப்பா? அந்த ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல %t %f %c போடுறோம். வந்துட்டேன்.
இந்த இடத்துல தானே அந்த ஆம்பர்சன்ட் ஐ ஆம்பர்சன்ட் எஃப் ஆம்பர்சன்ட் சிங்கிறது தான் இருக்கணுமா இல்ல ஏபிசின்னு எது வேணாலும் போட்டுக்கலாமா? தாராளமாங்க உங்க வேரியபிள் உங்க ப்ரோக்ராம். அது டிக்ளேர்ட் வேரியபிள். ஆமா நீங்க இங்க வந்து இங்க ஃப்ளோட் எஃப்னு கொடுத்துருக்கேன்ல, ஓகே நான் எக்ஸ்னு கொடுக்குறேன். யாரும் இருக்கும் அது நான் கொடுக்குற வேரியபிளுங்க. சரி ஓகே. நீங்க ஏன்னு கொடுத்தா ஏன்னு கொடுங்க, பின்னு கொடுத்தா பின்னு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். நோ ஒன் ஆஸ்க் தி क्वेश्चंस. இல்லைங்க ஸ்கேன் அப் முன்னாடி அங்க பர்சன்டேஜ் எஃப் சின்னு போட்டிருக்கா, அதனால ஒரு டவுட். இல்ல 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 இங்கயா இந்த சிங்கிறது நம்ம சி மீன்ஸ்னா கேரக்டர் ரீட் பண்றங்கற மீனிங்ல கொடுக்குறேன். ஓகே. எஃப் மீன்ஸ்னா ஐ அம் கோயிங் டு ரீட் ஒன்லி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, அதுதான் மீனிங் கொடுக்குறேன், அந்த மீனிங் தான். ஆனா இன்னொன்னு டேவிட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு டெக்னாலஜில ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா தட் ஷுட் பி மீனிங்ஃபுல். கண்டிப்பா ஒரு மீனிங்கோட ஒரு வேரியபிளும் ஒரு ஃபங்க்ஷன் நேமும் ஒரு அரே நேமும் இருக்கணும். கண்ணா பின்னான்னு கொடுக்க கூடாது. ஏ பி சி அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ப்ரோக்ராம். ஓகே. அது அப்ளிகேஷன் ஓரியன்டா வரும்போது கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ண கத்துக்கணும். ஆனா இப்ப எக்ஸாமுக்கு தட் இஸ் நாட் நெசசரி. ஓகே ஓகேங்களா? நீங்க என்ன வேணா கொடுங்க, இந்த எக்ஸ் இந்த சிக்கு பதிலா எம்னு கொடுங்க, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் எம்னு கொடுத்தோம். ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே. டேவிட் 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 உடனே டேவிட்னு சொல்லி ஆரம்பிச்சிடணும். அப்புறம் எது இப்ப பாக்கலாமா? இது என்ன ப்ரோக்ராம்? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன்ல, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன் நான். ஓகே சொல்லிட்டேன் நான். இங்க 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 வரணும். இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஒன்லி என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போறேன், என்ன ரீட் பண்ணணும், அந்த இடத்துல ஆம்பர்சன்ட் போடல அப்படிங்கறது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்லி ஸ்ட்ரிங்ஸ், இந்த டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும். Welcome to programming in C, that is called a string. That string can be enclosed within double quotes in printf statement. That will be printed on the screen. No changes. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன சொல்றேன், ஒரு printf statement யூஸ் பண்றேன். என்ட்ரைய நம்பர் அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு ஒன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, கமாண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்டர் த நம்பர், என்ட்ரைய நம்பர் அப்படிங்கிறது ஸ்கேன்ல வந்து நிற்கும். அடுத்து நீங்க என்ன கொடுக்கணும், ஓ நம்ம கிட்ட இன்புட் கேக்குது, ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கிவ் எனி நம்பர் பை யூசிங் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கொடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கிளியர் ஸ்கிரீனை எடுத்துருங்க. ஓகேங்களா? நாட் நெசசரி. இந்த கெட் சிஹெச் எடுத்துருங்க, அதெல்லாம் இப்ப தேவையில்லை நமக்கு, ஏன்னா எக்ஸாம் தான் எழுதுறோம். ஓகேவா? தியரி எக்ஸாம்ஸ். இப்ப ரெண்டு வேரியபிள், ஒன்னு இன்டிஜர் வேரியபிள், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள், கேரக்டர் வேரியபிள டிக்ளேர் பண்ணிருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி பாருங்க, ஐ மீன்ஸ் இன்டிஜர். ஓகேவா? இப்போ என்ன பண்ண, என்ட்ரை கேரக்டர் அப்படின்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? அப்போ இங்க ஆம்பர்சன்ட் போட்டேன், இங்க பர்சன்டேஜ் சி போட்டேன். அதே மாதிரி இன்டிஜர் வேல்யூ ரீட் பண்றேன், அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ ரீட் பண்றேன், அப்புறமா பிரிண்ட் பண்றேன். இங்க வந்து நீங்க அந்த ஸ்லாஷ் இதெல்லாம் தேவையே கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் அப்படின்னு கேட்டா நேரா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பர்சன்டேஜ் சி டபுள் கோட்ஸ்குள்ள கொடுங்க, சிஏ போட்டுருங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கேன்அப்ல கரெக்டா பண்ணணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், ஆம்பர்சன்ட் போடுறதே கிடையாது. ஸ்கேன்அப்னா ஆம்பர்சன்ட், பிரிண்ட்எஃப்னா ஆம்பர்சன்ட் தேவையில்லை அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் சி ப்ரோக்ராம், அதே தான், தேவையில்லை, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரோக்ராமு, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா டைம் அதிகமாகும். நேரா நிறைய பாயிண்ட்ஸ் எங்க இருக்கோ அங்க வந்துடணும். ஸ்கேனர் பிரிண்ட் புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே. உங்க நேம் என்னம்மா? கதீஜா. கதீஜா. நாளைக்கு இந்த புக் உங்கள்கிட்ட இருக்குங்களா? எஸ் சார் இருக்கு. இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த புக்கை ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு வரணும் நாளைக்கு. நான் இப்ப எடுத்திருக்க சாப்டர் எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு இங்க வரணும்.
நாளைக்கு நீங்க வந்து இந்த கிளாஸுக்கு வரும்போது எதெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடணும். நாளைக்கு ஒரு நாள் எனக்கு கிளாஸ் இருக்கு, ஏன்னா அந்த அவர்ல சார் இந்த பேஜ்ல இந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். ஓகே சார். ஓகேங்களா? யாரோ ஒரு 2 பேர் யாரெல்லாம் லைன்ல இருக்கீங்களோ அதெல்லாம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சா நல்லா இருக்கும். எதுமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க